வணக்கம். இன்னைக்கு நடக்க போகிற T20 மேட்ச், அதாவது வேர்ல்டு கப் மேட்ச் சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா மோதுறாங்க. இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, பிச்சு எப்படி இருக்கும், அதை பற்றின விஷயத்தையும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிடோட பதவிக்காலம், பயிற்சியாளருக்கான பதவிக்காலம் முடிய போகுது. அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. முதலாவதா இன்னைக்கு நைட் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடக்க போகுது. இதில் யார் யார் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் கோலியும் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காங்க. கோலியால் அந்த அளவுக்கு ரன் அடிக்க முடியல, அதையும் பார்த்தோம். ரோஹித் சர்மா கூட பெருசாக அடிக்கலை, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஹாஃப் செஞ்சுரி அடித்தாப்புல. அதனால அதாவது கோலியும் ரன் அடிக்கணும், ரோஹித் சர்மாவும் அடிக்கணும். இதில் 6 ஹிட்மேன், அதாவது ரோஹித் சர்மா சிக்ஸாக அடித்து ஏற்கனவே 194 6 அடித்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ஆல்ரெடி கெயில முந்திட்டதாகவும், இப்போ இவர் 6 6 அடித்தா முதல் வீரர், அதாவது T20 வேர்ல்டு கப்பில் 200 6 அடித்த முதல் வீரர் அப்படின்ற பெருமையை பெறுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலருக்கு இந்த பிச்சில், வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் அதிக அளவு விக்கெட் வையாதுன்ற மாதிரி ஸ்பின்னு அதிகமாக விக்கெட் வையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார், குல்தீப் யாதவ் உள்ளே வரதாகவும் ஷாகலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜடேஜா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக காமிக்கல. இந்த மேட்ச்சில் பெருசாக காமிச்சாருன்னா நல்லாயிருக்கும், போலிங் நல்லா போட்டாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்பின் எடுப்படும் அப்படின்றதால. ஷாகலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, அதுக்கு பதில் ஃபாஸ்ட் பவுலர் யார், சிராஜை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் வரலாம், ஜெய்ஸ்வால் வந்தால் இவர் கோலி மறுபடியும் தேர்ட் டவுனில் இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரன், அதாவது 216 ரன் அங்கே அடிச்சிருக்காரு. 221 ரன் அடித்து முதல் இந்திய வீரர், அதாவது ரெய்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். அவரை முந்தத்துக்கு இன்னும் ஒரு 6 ரன் அடித்தா போதும், அவர் முதல் இந்திய வீரர் அதிக ரன் அடித்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் அப்படின்ற மாதிரி. அடுத்து ரோஹித் சர்மா 15 ரன் அடித்தா அவர் 3வது இந்திய வீரர் அப்படின்ற மாதிரி 200 ரன்னுக்கு. விராட் கோலி அதிகமாக இல்லை, வெறும் 3 மேட்ச் தான் அங்கே ஆடி இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ரஷீத் கான் இருக்காப்புல, ஸ்பின்னர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹமத் முல்லா குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் சத்ரான், இவங்கெல்லாம் நல்ல ஃபார்மில் பேட்டிங்கில் இருக்குதாகவும். போலிங்கில் அதிக விக்கெட் பஷலக் பக்ருக் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நவீன் உல்லக்கு, முகமது நபி போன்ற வீரர்கள்லாம் அவங்க பக்கம் போலிங் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேட்சாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா சமீபகாலமாக நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கடைசியாக, அதாவது ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை சதம் அடிச்சிருக்காரு, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 மேட்ச்சில். அதுக்கப்புறம் அவங்க கூட அதிகமாக இல்லை, இருந்தாலும் இப்போது ஹிட்மேன் 6 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. அதிகபட்சம் 100% இந்தியா ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு. ஏன்னா இது வரைக்கும் 8 போட்டியில் பார்த்தீங்கன்னா 7 போட்டியில் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு போட்டி மட்டும் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க யார் ஜெயிப்பாங்கன்றதை பார்ப்போம். இந்தியா தான் ஜெயிக்கும் 100%. இருந்தாலும் சுவாரஸ்யமாக மேட்ச் போவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட இருக்குது, அடுத்தது ஆஸ்திரேலியா. பங்களாதேஷ் கூடயும் கடுமையாக தான் போவோம். அடுத்து ஆஸ்திரேலியா கூட சொல்லவே தேவையில்லை, எந்த அளவுக்கு கடுமையாக டஃப்பாக போகும்ட்டு. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு நம்ம ஜெயிச்சு ரன் ரேட்டில் அதிகமாக வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். 3 பேர் கூட நடக்கிற மேட்ச்சில் 2 மேட்சாக ஜெயிக்கணும். ஜெயிச்சு இந்தியா செமிக்கு போனால் நல்லா தான் இருக்கும். இந்த T20 வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிடோட பதவி காலம் முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகோசம் வெளிநாட்டு வீரர்களும் உள்நாட்டு வீரர்களும் விண்ணப்பிச்சிருந்தாகவும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3000 விண்ணப்பங்கள் வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எது உண்மையோ அதை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நம்ம வெளிநாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங், ரிக்கி பாண்டிங், லாங்கர் போன்ற வீரர்களெல்லாம் கொடுத்துருந்ததாகவும், நம்ம உள்நாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா VVS லட்சுமணன், ஆஷிஷ் நெக்ரா, கௌதம் கம்பீர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரோட பேர் தான் ரொம்ப அடிபட்டுட்டு இருந்துச்சு. ஏன் அடிபட்டுட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இப்போ IPL நடந்து முடிந்த IPLல சாம்பியன்ஷிப் ஆகியிருக்காங்கன்ற ஒரு விஷயம். அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர்ன்றதுனால அவர் தான் பயிற்சியாளராக எடுக்கணும் அப்படின்ட்டு மொத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரும் நேற்று நடந்த மீட்டிங்கில் கலந்துட்டதாகவும், அவருக்கு எதிரான இன்னொருத்தர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கலந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WV ராமன், 59 வயசை சேர்ந்தவர். அவர் யார், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் அணியோட பயிற்சியாளராக இருந்தவர்.
அதனால இவர் கௌதம் கம்பீர் கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது திடமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வி ராமன் கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா, விளக்கமாகவும் தெளிவாகவும் வருங்காலத்துக்கு எப்படி மேட்ச் கொண்டு போகணும், எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால பிசிசிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த விளக்கம் ஏற்கக்கூடியதாக இருந்துச்சு. இதில் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரு கௌதம் கம்பீர் எடுக்கணுமா, வி ராமனை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, வி ராமன் வந்து இப்போ மகளிர் அணிக்கு பயிற்சியாளராக இருந்தார், ஓகே. ஆனால் கௌதம் கம்பீர் இப்போ நடந்து முடிந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2007 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் கூட நம்ம ஜெயிச்சிருப்போம். 5 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்போம். அதில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா 54 பால்ல 75 ரன் அடிச்சிருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தோனி தான் மெயின் கப் அடிக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54 பால்ல 75 ரன் அடிச்சிருக்காரு ஓப்பனிங்காக இறங்கி. எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப்லேயும் இவரோட முக்கிய பங்களிப்பு இருந்திருக்கு. அதில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 97 ரன் 122 பால்ல அடிச்சிருக்காரு. ஆனால் தோனி 91 ரன் அடித்தார். அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. ஏன்னா அவர் குறைந்த பாலில் வந்து மேட்ச் வின்னிங் செய்யறதுக்கு அவர் தான் காரணம், தோனிக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவருக்கும் கொடுத்துருக்கலாம், கௌதம் கம்பீருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் இவர் வாங்கும்போது இவர் பார்த்துட்டு இருப்பாப்புல. இவரும் முக்கிய காரணம் தானாங்க. 2011 வேர்ல்டு கப்பில் 122 பாலுக்கு 97 ரன் அடிச்சிருக்காரு. 2 வேர்ல்டு கப்லையும் பார்த்தீங்கன்னா இவரோட பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கு. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு முக்கிய பங்காகவும் இருந்திருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இவரை பயிற்சியாளராக எடுத்தால் நல்லா இருக்குமா? ஏற்கனவே மகளிர் அணிக்கு தலைவராக இருந்த வி ராமனை எடுத்தா பயிற்சியாளராக எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.